Hi guys, welcome back to the another video. இப்போ நீங்க ப்ரிவியூல பார்த்த மாதிரி வீடியோ ரீசன்ட் டேஸ்ல சோஷியல் மீடியால ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி வீடியோ எடிட் பண்ண கஸ்டம் கட் அவுட் ஆப்ஷன் வேணும். இது CapCutலயும் ரீசன்ட்டா VNலயும் ஆட் பண்ணிருக்காங்க. Inshotல கட் அவுட் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. கஸ்டம் கட் அவுட் ஆப்ஷன் இல்ல. அப்ப Inshotல இந்த மாதிரி வீடியோ கிரியேட் பண்ண முடியாதா ப்ரோன்னு கேட்டா பண்ணலாம். அதுக்கு நீங்க Inshot ஆப்பும் கூட சேர்த்து யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். Inshot ஓபன் பண்ணி கீழ இருக்க ப்ளஸ் சிம்பல் டச் பண்ணி எடிட் போட்டோ ஆப்ஷனுக்குள்ள போய்க்கோங்க. இதில் உங்களுக்கு தேவையான ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் கீழே இருக்க டூல்ஸ் ஆப்ஷனில் க்ராப் ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இனி வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி நம்பர் பிளேட்டை மட்டும் க்ராப் பண்ணிக்கோங்க. இனி ரிமூவ் பேக்ரவுண்டுக்குள்ளே போய் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்படி பேக்ரவுண்ட் ப்ராப்பராக ரிமூவ் ஆகலைன்னா மேலே எரேசர் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், அதை டச் பண்ணி மேனுவலாக பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபோட்டோவை சேவ் பண்ணிக்கோங்க. எகைன் Inshotல சேம் ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணிவிட்டு கீழே ரிமூவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் நம்பர் பிளேட்டை மட்டும் ப்ரஷ் பண்ணிவிட்டு எரேஸ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இனி Inshot ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்பர் பிளேட்டை மட்டும் ரிமூவ் பண்ண ஃபோட்டோவை ஆட் பண்ணிவிட்டு கேன்வாஸ் ஆப்ஷனில் போய் உங்கள் வீடியோவோட சைஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. பிப் ஆப்ஷனில் போய் Inshotலேருந்து எரேஸ் பண்ணி சேவ் பண்ண நம்பர் பிளேட் ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணிவிட்டு கரெக்டான பிளேஸில் ரீசைஸ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இனி அந்த கிளிப்போட எண்டுக்கு போய் கீ ஃப்ரேம் செட் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்டார்டிங்க்கு வந்து பிப் ஆப்ஷனில் இருக்க ஃபோட்டோவை ஃப்ரேமுக்கு வெளியே கொண்டு போய் வச்சுட்டு ஒரு கீ ஃப்ரேம் மட்டும் ஆட் பண்ணால் போதும், எடிட்டிங்கே முடிஞ்சுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஒப்பீனியன்ஸ் அண்ட் டவுட்ஸை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.